வாசிக்கலாம், ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம், 73ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. போதும், கவனிங்க. இது ஒரு வித்தியாசமான வசனமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் அதனுடைய 2வது பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் என்ன செய்கிறது, உலாவுகிறது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா நாவு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அவயவம் என்னன்னா நாவு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ வேதமும் அழகா சொல்லுது, அவர்கள் நாவு பூமி எங்கு என்ன செய்கிறதா. நாவு எப்படி உலாவும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, நாவு எப்படி உலாவும்? அதுக்கு நான் கால் இருக்கா? அதுக்கு காலு. ஆனா நாவு தான் பூமி எங்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உலாவிக்கிட்டே இருக்கு, உலாவிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன காரியத்தை சொல்ல வராருன்னா, இந்த நாவு இல்லாம இந்த உலகத்துல நாம எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே. சிலவங்க இதை எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்துறாங்க, இன்னும் விலையேறப்பட்ட அனுபவத்துல பயன்படுத்துறாங்க. இந்த நாவை அன்லிமிட்டடா பயன்படுத்துறாங்க. இந்த நாவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இன்னைக்கு என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இந்த செல்போனுன்னு ஒண்ணு வந்துட்டு பாருங்க. இந்த செல்போனுன்னு வந்த பிறகு நாவு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டு. நாவு, ஆமாம். நான் இப்போ கொஞ்ச நாட்களாக நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன். சில இடங்களுக்கு போவேன் வருவேன். பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு 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 பெண் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அவங்க குனிஞ்சு போவாங்க, குனிஞ்சு வருவாங்க. ஆனால் இப்போ நான் பெரும்பாலும் பார்க்குறேன், காதில் என்ன இருக்கு, ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே தான் போகிறாங்க, பேசிக்கிட்டே தான் வராங்க. இதோட முடிஞ்சிச்சா? வீட்டில் சமையல் பண்ணும்போது பார்த்தா அப்பவும் என்ன செய்கிறாங்க, இப்படியே வச்சுக்கிட்டே தான் பேசுகிறாங்க, இப்படியே தான் சமையலும் பண்ணுறாங்க. சரி, காய்கறி வெட்டும்போது பார்த்தா அப்பவும் காயில் என்ன செய்கிறாங்க, இப்படி வச்சுக்கிட்டே வெட்டுறாங்க. சரி, சாப்பிடும்போது பார்த்தா சாப்பிடும் போதும் இப்படி வச்சுக்கிட்டே தான் என்ன செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, பெற்ற தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, வளர்க்கும் போதும் பேசுகிறாங்க, படிக்க வைக்கும் போதும் பேசுகிறாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு பக்கம் கொடுத்துட்டா அப்பவும் விட மாட்டுக்காங்க. ஏஜி சாப்பிட்டியா, தூங்குனியா, படுத்திருக்கியா, எழும்புனியா, இல்லை வேற எங்கேயும் போனியா, வந்தியா, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குறிப்பிட்ட நாளானோடனே புளிச்சிரும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிற வரேன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் என்ன செய்யாதுன்னா, என்ன செய்யாது, குறையவே குறையாது. அப்போ எதில் பிரச்சனை வருதுன்னா சொல்லுங்க, இந்த நாவில் தான் பிரச்சனை வருது. இந்த நாவு கொஞ்சம் லிமிட்டடாக இருந்துக்கிட்டுனா இந்த பாண்டிங் என்ன செய்யாது, இந்த உறவு என்ன செய்யாது, உடையவே. உடனே இங்கே நினைச்சிடக்கூடாது, எப்பா ரொம்ப நல்லது, இன்னைக்கு நல்ல பிரசங்கம், அப்போ ஜெபம் பண்ணுறதும் எப்படி தான் வச்சுக்கணும் இல்லைங்க. ஓயாம தேவ சமூகத்தில் பேசலாம், கர்த்தர் ஒரு நாள் சலிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் அடிக்கடி பேசலாம் அவரோட. ஏன் எதுக்காக சொல்ல வரேன்னா, மனிதர்களுக்கு இருக்கிற சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப ஓவரா போயிட்டா என்ன செஞ்சிடும் சொல்லுங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை, ஓவரா போனாதான் அவருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. என்ன நெருங்குவானா, என்னோட அமர்ந்திருப்பானா, என்னோட பேசிக்கொண்டே இருப்பானான்னு தான் அவர் ஏங்குறாரு. நம்முடைய நாவு அதற்கு புரோஜனமா மாறிடுச்சுன்னா தேவனோடு இருக்கிற உறவுல புதுப்பிக்கப்பட்ட அனுபவம் வந்துடும். உலக பிரகாரமா இருக்கிற உறவு ஒரு லிமிட்டேஷன்ல இருக்கணும், இருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. நிச்சயமா ஒரு தாய் ஒரு பிள்ளைய விசாரிக்கணும். சில குடும்பத்தில் விசாரிக்கிறதே
கட்டி கொடுத்ததோட முடிஞ்சிச்சு. அது போய் எப்படி கெட்டு சுவரா போனாலும் பரவாயில்ல, குட்டி சுவரா போனாலும் பரவாயில்ல, ஆமா உன்னை கட்டி கொடுத்தாச்சு. இப்படியும் தாய் இருக்காங்க. உன்னை என்ன செஞ்சாச்சு? கட்டி கொடுத்தாச்சு. நீ கட்டமனா போனாலும் எனக்கு கவலை இல்லை, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தாச்சு. அப்படி இல்லை, விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணியாமா, பைபிள் படிச்சியா, கர்த்தர் கூட பேசினாரா, இன்னைக்கு என்ன வார்த்தையெல்லாம் நீ பேசுன, நல்ல வார்த்தையை பேசுனியா, குடும்பத்தில் மதிப்பு மரியாதையை நடந்துக்கிட்டியா, பக்கத்தில் இருக்கிறவங்களோட அன்பா பேசுறியா, சண்டை போடாமல் இருக்கியா, கர்த்தருடைய வசனத்தின்படி பிரியமாக இருக்கியா, உன் வீட்டுக்காரரை நல்லா கவனிக்கியா, அவருக்கு மரியாதை கொடுக்குறியா, இதெல்லாம் கேட்டுட்டு சரிம்மா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் சரியா அப்படின்னு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் குறைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போனா என்ன அர்த்தம்? விசாரிப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மளை அதிகமாக விசாரிக்கிறது யாராக தான் இருக்கும்னா கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. அந்த அடுத்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன் இருந்தால் பிள்ளைகளை விசாரிக்கணும். இப்படி நிறைய காரியம் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ நாவு பூமி எங்கே என்ன செய்யலாம்? உலாவுதுன்னு போட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும்? என் நாவு எப்படி இருக்கு, என் நாவை நான் எப்படி வச்சுக்கிடணும், என் நாவு எப்படி வச்சுக்கிட்டா அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைக்கு நாம என்ன செய்யலாம்? தப்புவிக்கப்படலாம். யாக்கோபு 3:6 வாசிக்கும் போது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கவனிக்கீங்களா? முதல்ல ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றாரு? நாவு நெருப்பு தான். எப்படி ஆரம்பிக்கிறாரு? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாவு நல்லா சுவைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமா தானே? ஒரு சாக்லேட்டை சாப்பிட்றோம்னா அது டேஸ்டா இருக்குன்னு எதை வச்சு சொல்றோம்? சொல்லுங்க. இந்த நாவுன்னு வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. நாக்கு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? நாக்கு கொடுத்துருக்கிறாரு, நாவை கொடுத்துருக்கிறாரு. இது எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. உலகத்துல மனிதனுக்கு உண்டாக்கப்பட்ட எல்லா அவயமும் முக்கியமானதான். ஆனா நாக்கு விலையேறப்பட்டது. அதனாலதான் யாக்கோபு சொல்றார், நாவு நெருப்பு, அது என்ன செய்யுமா? கொளுத்திரும். நல்ல மனுஷனா இருக்கிற ஒரு மனிதன் நாவை தப்பா பயன்படுத்திட்டா அவன் உடனே எதா ஆயிடுவான்? தப்பான மனுஷனா உடனே மாறிடுவான். அவனை போய் வேற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்ய வேணாம்? மாற்ற வேணாம். ஒரு வார்த்தை தப்பாயிருச்சுன்னா நல்ல மனுஷன் எதாயிருவான்? கெட்ட மனுஷன் ஆயிருவான், துன்மார்க்கன் ஆயிருவான், அசுத்தன் ஆயிருவான், அருவருப்பானவன் ஆயிருவான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புறார். நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமானது. பூமி எங்க உலாவக்கூடியதுதான். பேசுற வார்த்தை, இன்னைக்கு நம்ம பேசுற வார்த்தை இன்னைக்கு ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிடும்? பூமி எங்கும் போய் சேர்ந்துருமா சேராதா? டெக்னாலஜி அப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல எங்கேயோ பேசுற வார்த்தை அங்க மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். ஆனா இப்ப அப்படி அல்ல. ஒரு செகண்ட்ல பூமி எங்க என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப நம்ம வார்த்தை, நம்முடைய நாவு பயன்படுத்துதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு நாவு எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 3 காரியங்களை வேதத்துல இருந்து பார்க்க போறோம். நாவு எப்படி இருக்கணும்னு சொல்லி 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த செய்தியை நீங்க ரொம்ப கவனமா கேட்டு உங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து உங்க நாவை என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமா பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த நாவு எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படணும்னா நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் என்னன்னா அந்த வசனம் மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மனுஷர் சொல்ற என்ன வார்த்தையை கேட்டாலும் உங்க நாவை என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண. இந்த வசனத்துக்கு நடுங்கி இந்த வசனத்தின்படி நாம் பேசணும்னு நினைச்சா நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சபை வளரணும், ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு சமுதாயத்துல இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு ஸ்தோத்திரம் நல்ல பேர் கிடைக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், வசனத்தின்படி பயந்து நடுங்கி பேச ஆரம்பிச்சுட்டா சரியாயிரும். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் நல்லவர். அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதற்காகத்தான் நம்மளை உண்டாக்குனாரு. அதற்காகத்தான் அந்த உலகத்துல நமக்கு ஒரு வாழ்வை என்ன செஞ்சிருக்கிறாரு, இம்மட்டும் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. முதல் காரியம், சங்கீதம் 64 8ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், ஓடி போவார்கள். நல்லா கவனிங்க, இந்த நாவு கீழே விழும்படியாக பேசவே கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசும்போது சில ஆட்கள் தொப்புன்னு என்ன செஞ்சிருவாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? நல்ல தைரியமா தான் இருப்போம். யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா அடுத்த செகண்டே நம்ம முகம் மாறிடும். நம்முடைய உடம்புல இருக்கிற பலனே என்ன செஞ்சிடும், சுத்தமா குறைஞ்சிரும். கவனிச்சிருக்கீங்களா? நல்லா தான் இருப்போம். யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க பாருங்க, என்ன உன் முகம் சரியே இல்லையே, பாரு உன் கண்ணை பாரு வீங்கி போயிருக்கு. நல்லா தான் இருக்கும் கண்ணு, உன் முகத்துல அருளே இல்லையன்னா நல்லா இருக்கிற நம்ம என்ன செஞ்சிருவோம், கண்ணாடியில் போய் ஓயாம போய் பார்ப்போம். என்ன நல்லா தானே இருக்கும், என்ன அருள் இல்லை அருள் இல்லைன்ட்டு போறாங்க. ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? நம்ம நல்லா இருக்கிற ஆள் என்ன செஞ்சிடும். அதை மாதிரி நம்ம அந்த தப்பை என்ன செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நாவில் இருந்து என்ன வரணும்? ஒரு மனுஷன் ஒரு மனுஷி விழுந்து நொறுங்கக்கூடிய வார்த்தையை நான் என்ன செய்யக்கூடாது. அது உண்மையா இருக்கலாம், அது நம்ம கண்ணுக்கு முன்னால அப்படிதான் இருக்கலாம். ஆனா நான் பேசுற வார்த்தை எப்படி பேசணும்னா, கர்த்தர் உங்களை கட்டுவாரு, கர்த்தர் உங்களை வாழ வைப்பாரு, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு, கர்த்தருடைய வாழ்க்கையில பெரியவரா இருப்பாரு, உங்களுக்கு தேவையானதை என்ன செய்வாரு, கர்த்தர் தருவாரு. உங்க வாழ்க்கை அழியாது, உங்க வாழ்க்கை நொறுங்கி போகாது, உங்களை ஆண்டவர் வெறுக்கல அப்படிங்கிற வார்த்தையை பேசுவோம்னா ஒரு மனிதன் கீழே விழ மாட்டான், ஒரு மனிதன் நொறுங்கி போக மாட்டான், ஒரு மனிதன் வாழ்க்கை இழக்க மாட்டான். இங்க வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்கள் என்ன செய்தாங்களே, கீழே விழும்படி அவர்கள் நாவுகள் என்ன செய்தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் நாவு யாரையும் கீழே என்ன செய்யக்கூடாது, விழத்தள்ளக்கூடாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கூட நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இல்லாம இருந்தாலும் நம்ம சொல்ற வார்த்தை என்ன செய்யும் சொல்லுங்க. நம்முடைய நாவிலிருந்து வருகிற அறிக்கை என்ன பண்ணும், கர்த்தர் அவங்களோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்ல 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 அதை உருவாக்கும். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமா யோசிப்பான், கர்த்தர் என் கூட இருக்கணும் இருக்கணும்னு சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது அப்படியே பாசிட்டிவ் ஆயிரும், அது அப்படியே மேன்மையாயிரும், அது அப்படியே தேவனோடு நெருங்கக்கூடிய உறவாயிரும். அப்போ முதல் நம்முடைய நாவு பிறரை கீழே விழத்தள்ளக்கூடிய வார்த்தைகளை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம பேசக்கூடாது. சிலவங்க இன்டைரக்டா பேசுவாங்க தெரியுமா, டைரக்டா பேசுனா வருத்தப்படுவாங்களாம். அதாவது ஒன்று சொல்லணும்னா நேரடியாக என்ன செஞ்சிடணும், சொல்லிட்டு போயிடணும். எப்பா ஒன்று தான்ப்பா சொல்கிறேன், நீ தான்ப்பா அப்படின்னா தப்பு இருந்தால் என்ன செஞ்சிட போகிறோம், திருத்திக்கிடுவோம். இப்படி சுற்றி அப்படி சுற்றி அங்கே சுற்றி இன்டைரக்டாகவும் நம்ம பேசி இன்னொருத்தர் கீழே தள்ளவே கூடாது. நல்லா இருக்கிற ஆட்கள் கூட ஒடிஞ்சு விழுந்துருவாங்க. அப்போ நம்மகிட்ட ஏதோ குறை இருக்கோ. நாங்கள் எத்தனையோ நாள், நானும் பாசமாக எத்தனையோ நாள் 2 பேரும் உட்காந்து புலம்பி இருக்கிறோம். அப்போ அப்படியா இப்படியா. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால சொல்லுவேன், ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராக இருந்ததுனால எங்களை கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு துணையாளர் இருந்ததுனால எங்களை அருகாமையில் இருந்து 2 பேருக்கும் நல்ல உணர்வை கொடுத்து மறுபடியும் கட்டி எழுப்பினார். இல்லைன்னா நாங்களாம் நொறுங்கி ஒன்றுமில்லாமல் ஆயிருப்போம். கர்த்தர் நல்லவர். அப்போ பேசுகிற வார்த்தைகள் பிறரை கீழே விழப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. நாவு அப்படி பேசவே கூடாது. 2வது ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:20 வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 31:20 மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். நல்லா கவனிங்க. 2வது, நாவு என்ன பண்ணக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. சண்டை எங்க இருந்தா சண்டை வருது, நாவுல இருந்தா சண்டை வருது. நம்ம வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சண்டைனா வேற எங்கேயோ இருந்து. இல்லை, நான் சண்டையை ஆரம்பிக்கிறதே முதல்ல என்னதான், இந்த நாவு தான். அதுதான் ஆயுதம். முதல்ல நீ விளங்காம போயிடுவ அப்படின்னு சொன்னோடனே அங்க நீ மட்டுமா, நீயும் அப்படித்தான் போவ. நான் அப்படி சொல்ல மாட்டேன்,
ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டடான வார்த்தையை பேச பேச அது ஒரு சின்ன சண்டை என்ன செஞ்சிடும், பெரும் சண்டை ஆயிரும். ஆமா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், கூட்டமா இருக்கு. அப்படியே நம்ம தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற ஆட்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் என்னடா நடக்கு, எதுவும் ஃபங்க்ஷன் வீடா அப்படின்னு பார்க்கேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே திண்ணையில உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அடா பாவிகளா, சண்டை போடுற ஆளுக்கு போய் என்ன செஞ்சிருக்கணும், ஏன் சண்டை போடாதம்மா, ஏன் உன் பையன் தானே, அவனை போய் ஏன் திட்டுற, ஏ உங்க அம்மா தானம்மா, ஏன்பா சண்டை போடுற, இது பிரச்சனை வீட்டுக்குள்ள வச்சு என்ன செய்யுங்க பேசுங்க. இப்படி தெருவில் நின்று அவ்வளோ பேர் பார்க்குற மாதிரி பண்ணுறீங்கன்னு ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியுது. நான் நினைச்சேன், அடா பாவிகளா, இன்னொருத்தர் வீட்டில் சண்டைனா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன ஒரு பிரியம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நாவுல இருந்தா என்ன வருது, சண்டை வருது. அப்போ நான் சொல்லணும், நீங்க சொல்லணும், என் நாவுல இருந்து என்ன வரக்கூடாது, சண்டை வரவே கூடாதப்பா. சண்டைங்கிற வார்த்தை நாவுல இருந்து துவங்கவே கூடாது. பேர் விடுற வரைக்கும் சகரியாவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாராம், கட்டி வச்சுட்டாரு. அப்படி நம்மளை வச்சுட்டா எவ்வளவு நல்லா இருக்குல்ல, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அந்த நேரம் மட்டும் செயல்படக்கூடாது. ஒண்ணுமே அது பேசவே கூடாது. நீ அந்த வார்த்தை பேசினா எனக்கு தெரியாதா, நான் பேசுறேன் பாரு, உன்னை விட நம்ம எல்லாரும் பேச தெரியும். அப்படியே வெறி ஏறிடும், அது சண்டை பெருசாயிரும். இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே என் நாவு சண்டைக்கு உபயோகமா ஆவே கூடாதப்பா. ஆமே, என் நாவு நன்மையானவர்களை பேசுவதற்கு பயன்படட்டும். அப்போ சண்டை எதுல இருந்து வருதுன்னா நாவுல இருந்தா என்ன செய்யுது வருது. நான் தேவ சமூகத்தில் சொல்றேன், நானும் சண்டை போட்டிருக்கிறேன். ஆனா நான் வருத்தமா சொல்றேன், அப்படி நம்ம செய்யும் போது நம்ம சமாதானத்தை இழந்துடுறோம். நம்முடைய சமாதானத்தை வேதம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்றேன். நம்மகிட்ட இருக்கிற சமாதானம் நம்ம அப்பா அம்மா கொடுத்ததா, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்தது, இயேசு நமக்கு கொடுத்தது. அவருக்குள்ள இருந்த சமாதானத்தை தான் நமக்கு தராரு. அதை நம்ம எப்போ இழக்கிறோம் அப்படின்னா, இந்த நாவை சண்டைக்கு உபயோகப்படுத்தும் போது அந்த சமாதானத்தை என்ன செய்யறோம், இழக்கிறோம். அது இழந்துட்டோம்னா எதையோ இழந்த மாதிரி இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை கோடியை சேர்த்து வச்சாலும் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்காது. கர்த்தர் நமக்கு இலவசமா கொடுக்கிறாரு. இலவசமா கொடுக்கிற சமாதானத்தை நாவுல சண்டை நிமித்தம் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடவே கூடாது. 3வது ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 17:20 வாசிப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 17:20, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைகிறதில்லை. புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். எதுல விழுவானா? நல்ல கவனிங்க, புரட்டு நாவு எது இருக்கக்கூடாது, புரட்டு நாவு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒண்ணு பேசுறது, நாளைக்கு நம்ம போய் கேட்டோன்னு வைங்களேன், என் நேற்று தானப்பா சொன்னேன், நேற்று தானே சொன்னீங்க, இன்னைக்கு நான் சொல்லவே இல்லைங்களா, நான் சொன்னோம், நான் எங்க சொன்னேன்? அதே நாவு தான் என்ன செய்யும், நான் சொல்லணும். நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு மனசாட்சி இல்லையா, எனக்கு அறிவு இல்லையா? எப்பா அதுக்கு சொல்றவங்க பாருங்க பயங்கரமா இருக்கும். ஒரே வார்த்தை, நான் சொன்னா சொல்லியிருந்தா SORRY, அல்லேலூயா, என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. SORRY அதை சொல்லிட்டு பேசாம போயிடலாம். கவனிங்களேன், புரட்டவே கூடாது. நம்ம நாவல என்ன வரக்கூடாது, புரட்டி புரட்டி பேசுறது. கொடுக்குறேன்னு சொன்னா என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, கொடுக்குறேன்னா கொடுத்துடணும். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடி இல்லவே இல்லையே அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது. ஆமா, ஒரு வார்த்தை வாக்கு கொடுத்துட்டோமா, அதை நம்ம செய்து முடிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வாக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. அப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே நாவு புரட்டி புரட்டி பேசுகிற நாவா என்ன செய்யக்கூடாது. ஆமாம், இன்னொருத்தருக்கு ஒரு விதத்துலையும் அப்படி பேசக்கூடாது. சில பிள்ளைகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மூத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி, அடுத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி, அடுத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி, அடுத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகள்னா ஒரே மாதிரி, சராசரியா ஒரே மாதிரி ஈவனா ஒரு காரியத்தை சொல்லக்கூடியவங்களா என்ன செய்யணும், இருக்கணுமே தவிர இதுல வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா அந்த நாவு எப்படிப்பட்ட நாவு, புரட்டு நாவு.
நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் நம்ம சந்ததி நாளைக்கு என்ன செய்யும், கேட்ச் பண்ணும், படிச்சுக்கிடும். ஆஹா, நம்ம அம்மா நம்ம அப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லலன்றாங்க. அப்போ நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், நாளைக்கு அதே, அதாவது சொல்லுவாங்கல்ல, திணை விதைத்தவன் வினை விதைத்தவன். நம்ம சொல்லி நம்ம மறுத்தோம்னா நாளைக்கு நம்மகிட்ட அது சொல்லும், நாங்கள் சொன்னேன் அப்படின்ட்டுனா நம்ம ஆஹா நம்ம தடவை விதைச்சோம். இப்போ நம்மளே என்ன செய்யறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம நாவு கீழே விழும்படி, இன்னொரு மனிதனை கீழே விழும்படி பேசக்கூடாது. ரெண்டாவது, சண்டை பண்ணுவதற்கு நம்ம நாவை பயன்படுத்தக்கூடாது. மூணாவது, புரட்டி புரட்டி பேசக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது. என் நாவு புரட்டுகிற நாவா யார்கிட்டையும் நான் சாட்சியே வாங்கிடக்கூடாது. எப்போ அவங்க பேசினா எப்படி இருக்கும் சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த ஊரில் இந்த ஆள்கிட்ட போங்க, அவங்க கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி இருக்கணும். ஒரு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடணும், கூப்பிட்டு நீங்கள் ஒரு 4 வார்த்தை பேசுங்களேன் அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாவு சரியாக இருக்கணும். ஆமே. அப்போ இருக்கக்கூடாத விஷயத்த 3 பார்த்துட்டோம், இருக்கக்கூடிய விஷயத்த 3 பார்க்க போகிறோம். சங்கீதம் 35:28 வாசிப்பீங்கன்னா, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம நாவு அவருடைய நீதியை என்ன செய்யணும், பேசணும். ரெண்டாவது துதியை என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் அதை செய்யணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம நீதியை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அது எத்தனை தடவை நம்ம துவைச்சாலும் அது எப்படிதான் இருக்கு, சொல்ல புரியுதா? எத்தனை முறை துவைச்சாலும் அது அழுக்காத்தான் இருக்கு. ஆனா தேவனுடைய நீதி அப்படி அல்ல. அவருடைய நீதி என்னைக்குமே பிரகாசமா தான் இருக்கு. அவருடைய நீதியை எவராலும் என்ன செய்ய முடியாதுன்னா குற்றப்படுத்தவே முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய நீதியை எவ்வளவு அழகா செய்திருக்கிறார், அவருடைய நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் என்பதற்கு இந்த முழு வேதாகமும் நமக்கு சாட்சி. ஆமே. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஞானஸ்தான விஷயத்துல கூட அவருடைய நீதியை என்ன செஞ்சிருக்கிறார், புரியுதா உங்களுக்கு? அவருடைய நீதியை நிலைநாட்டி இருக்கிறார். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் யாரா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. யோர்தான்ல போய் யோவான் ஸ்தானன் கையில என்ன செய்யறாரு, எனக்கு நீ என்ன கொடு, ஞானஸ்தானம் கொடுங்கிறாரு, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கிறாரு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் யாரு தான் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே புறாவை போல அவர் மேல என்ன செஞ்சு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவரின் நேசகுமாரன், இவரில் என்ன செய்யற பிரியமாயிருக்கிறேங்கிற வார்த்தை வெளிப்பட்டுச்சு. குடும்பத்தை நேசிக்கிறதுல, ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய விதத்துல எவ்வளவு நீதியா செஞ்சிருக்கிறார் பாருங்க. மாத்திரமல்ல, சீசர்களுக்கு அவர் எவ்வளவு நீதியா செஞ்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உன்னை புரிஞ்சுக்கிடலாம். நான் அவருடைய நீதி அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவருடைய நீதியை நான் பேசிக்கொண்டே இருக்கணும். மனுஷனுடைய நீதிலாம் ஒரு நாளும் நமக்கு உதவாதுங்க. தேவனுடைய நீதி தான் நமக்கு உதவும். அப்போ என்னுடைய நாவு அவருடைய நீதியை என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்களா, அம்மா அப்பா பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்களா? 10 வார்த்தை பேசினா அதுல 5 வார்த்தை 7 வார்த்தை என்னதான் இருக்கணும், தேவனுடைய நீதியை குறித்து என்ன செய்யணும், பேசணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல, நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணியிருக்கிறார்ல, நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறார்ல. இதுல ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறார், அவருடைய நீதியை பேசணும். மாத்திரமல்ல, அவருடைய துதியை என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவனை அறிந்த நாம அதை விட்டுட்டோம். நம்முடைய நாவு எப்போதும் அவரை துதித்து கொண்டே என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கும்போது நம்முடைய நாவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தைகளை நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ முதலாவது, எப்பொழுதும் அவருடைய நீதியையும் அவருடைய துதியையும் என்ன செய்யணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ரெண்டாவது, 37ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 37ஆம் சங்கீதம்
நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவருடைய நாவு எதை பேசுமா? நியாயத்தை பேசும். நம்ம நாவு எதை பேசணும்? நியாயத்தை மட்டும்தான் பேசணும். அநியாயத்தை நம்ம அது பக்கமே போகக்கூடாது. நம்ம பேசுறோம்னா எதைத்தான் பேசணும்? இதுக்கு சொல்லிடுறோம். உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க என்ன சொல்லணும்னா, இவங்க பேசுனா எதைத்தான் பேசுவாங்க? நியாயத்தை மட்டும்தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அநியாயம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? யோசிங்க, நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? நம்ம நாவு எதுக்கு தான் திறக்கணும்? நியாயத்தை பேசுறதுக்கு மட்டும்தான் திறக்கணும். நம்ம நாவை திறக்கிறோம், நம்ம நாவிலேருந்து பேசுகிறோன்னாலே சொல்லணும், இப்போ அவங்க பேசுனா எதை பேசுவாங்க? நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க, அநியாயத்தை பேச மாட்டாங்க. அநியாயமான வார்த்தை அவங்க வாயிலேருந்து என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாவு என்ன செய்யணும்? பக்குவம் அடையணும். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய நாவு நீதியை பேசணும், துதியை சொல்லணும். என்னுடைய நாவு நியாயத்தை மட்டும்தான் பேசணும், அநியாயத்தை என்ன செய்யக்கூடாது. சிலவங்க காம்ப்ரமைசேஷன் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது விட்டு கொடுக்காம அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. அப்படி நிறைய பார்த்துட்டேன். அப்படி நம்ம பார்த்து கடைசியில் பார்த்தா நம்ம தான் வேதனைப்படணும். இல்லை, நியாயத்தை பேசிட்டோம்னா ஒருவேளை அந்த நேரத்தில் கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் பின் நாட்கள் அது நிச்சயமாக யோசிக்க வைக்கும். ஆமாம், அன்றைக்கு சொன்னது கரெக்டு தான். அப்படி நான் இருந்திருந்தா இந்த இழப்புக்கு நான் காரணம் ஆயிருக்க மாட்டேனே, இது என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்காதே, அந்த எச்சரிப்பு எனக்கு உண்மைதான், அந்த எச்சரிப்பு எனக்கு தேவைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் நம்ம காம்ப்ரமைசேஷன் பண்ணி அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான தவறுகளை செய்வதற்கு நாம காரண கர்த்தாவா என்ன செஞ்சிருவோம், ஆயிடுவோம். சிலவங்க இல்லை விட்டுருங்களேன், இல்லை அது கொஞ்சம் மண்டையில் என்ன இல்லை, அறிவு இல்லை, அது கொஞ்சம் அப்படின்லாம் இல்லை, தப்புனா தப்பு தான், இது செஞ்சது தப்பு தான், இது பேசுனது தப்பு தான், இது சிந்திச்சது தப்பு தான், இதில் நீ போனது தப்பு தான். அப்படி நியாயத்தை பேசிட்டோம்னா அடுத்து தவறு செய்வதற்கு அது தடையா வந்து என்ன செய்யும்? எப்பா இவ்வளோ பிரச்சனையை நம்ம செஞ்சிட்டோம், இதுக்கு மேலே செஞ்சோம்னா கர்த்தர் ரொம்ப தண்டிச்சிருவாரு, செய்யக்கூடாது. அல்லேலூயா. நியாயத்தை அப்படி நாவு என்ன செய்யணும்? பேசணும். நியாயம்தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் நியாய பிரமாணத்தை நமக்கு கொடுத்தார். அவர் நியாயத்தை விசாரிப்பார். ஆமே, கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவி என்ன செய்யுமா? நொறுக்குமா. கவனிக்கீங்களா? அப்போ மூணாவது எப்படிப்பட்ட நாவா இருக்கணும்? ஆரோக்கியமுள்ள நாவா இருக்கணும். நம்மளை பார்த்து சொல்லணும், எப்பா அவங்க பேசுனாங்கன்னா அப்படியே என்ன செய்யும்? நடக்கும்பா. நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? யோசிங்க, நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? உன் வார்த்தை எப்படி இருக்கட்டும் சொல்லுங்க, பொண்ணா இருக்கட்டும்பாங்க. பார்த்தீங்களா? உன் வாக்கு போலே என்ன செய்யட்டும், இருக்கட்டும்பா அப்படிங்க பாருங்க. நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நாவை கர்த்தர் அப்படி மாற்றுவார், ஆரோக்கியமுள்ள நாவா மாற்றுவார், ஆரோக்கியமான நாவாய் கர்த்தர் மாற்றுவார். நான் பேசுறேன்னா அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நான் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொன்னோம்னா அங்கே பிளஸ்ஸிங் உண்டாகும். நான் பேசுறேன்னா ஒருத்தருக்கு சுகம் உண்டாகும். நான் பேசுறேன்னா ஒருத்தருடைய பிரச்சனை மாறும். நான் பேசுறேன்னா ஒருத்தருடைய இடைஞ்சல்கள் மாறும். நான் பேசுறேன்னா ஒரு இக்கட்டுகள் மாறும். நான் பேசுறேன்னா என் நாவில இருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் கிரியை செய்யும். காரணம், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு. என் நாவை கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசபெத் மரியாளை பார்த்து பேசும்போது அந்த வார்த்தை போனோடனே அங்க என்ன நடந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் போய் கிரியை செய்றார். அப்படித்தானே போட்டிருக்கு. மரியாளுடைய வயிற்றுல இந்த பிள்ளை என்ன செஞ்சான்? துள்ளிட்டு. அப்போ பாருங்க, அந்த வார்த்தையில இருந்த ஆரோக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்த ஒரு அனுபவமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் வாயிலிருந்து என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக ஆரோக்கியமுள்ள நாவா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம். முதலாவது, என்னுடைய நாவு நீதியை குறித்து பேசணும், துதியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2வது, என்னுடைய நாவு எதை மட்டும்தான் பேசணும்? நியாயத்தை மட்டும்தான் பேசணும். அநியாயத்தை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அநியாயங்கிற அந்த டாபிக்குள்ளே நான் என்ன செய்யக்கூடாது? ஏப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தமே ஏன்னு வச்சாலும் எனக்கு எட்டவே எட்டாது, என்ன அதில் சம்மந்தப்படுத்தவே
ஊர் வேலை எனக்கு வேணாம், அடுத்தவங்களுடைய பிரச்சனை எனக்கு, உங்க பிரச்சனை எனக்கு, உங்க குடும்பத்தினுடைய அந்த பிரச்சனை எனக்கு, அதை என்கிட்ட பேசவே நானும் பேச மாட்டேன், என்கிட்டையும் கொண்டு வராதீங்க, தயவு செய்து போயிட்டு வாங்க. இப்படி கும்பிட்டு போட்டுருங்க, ரொம்ப நல்லது. உங்க நாவை நீங்க பாதுகாத்துக்கிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கும்பிட்டு போட்டா போயிடுவாங்கல்ல, ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இப்படி கும்பிட்டு போட்டா ஏப்பா இவன்கிட்ட பேசி தீர்க்க முடியாது போ. நல்லதுக்கு கும்பிடு போடுறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. தயவு செய்து அடுத்தவன் வீட்டு நியாயத்தை, அது நியாயம் இல்லை, அது அநியாயம், அது நியாயம் போல நம்மகிட்ட கொண்டு வருவாங்க. பத்தியா இந்த வீட்டில் என்ன நடக்க தெரியுமா, அம்மா அவ பொல்லாதவா, அவ என்ன பேச்சு பேசல தெரியுமா அப்படின்னு நம்மகிட்ட கொண்டு வருவாங்க. நம்ம அதை கேட்டுவிட்டு நம்ம 2 வார்த்தையை போடுவோம், அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மூட்டை கட்டி கொண்டு போய் அங்கே கொண்டு போட்டுருவாங்க. அங்கே போட்டுட்டா அவங்க பேசுனே தெரியாது, நம்ம 2 போட்டோம் பாருங்க, அது அங்கே பெருசாக போயும். ஏய் நீ எப்படிப்பட்டவா நீ எனக்கு தெரியாது, நீ வாக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ அப்படிப்பட்டவா, என்னை பற்றி பேசுறீ. அவங்க பிரச்சனையை விட்டுருவாங்க. இப்போ எந்த பிரச்சனை வந்துடும்? எதுக்கு அந்த அநியாயம்? நியாயத்தை மட்டும் பேசிட்டு போயிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்மகிட்ட வழக்குன்னு வந்துச்சுன்னா வசனத்தின்படி நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருன்னு தூர போயிடணும். 3வது, என் நாவு ஆரோக்கியம் உள்ள நாவா இருக்கணும். நான் பேசுறனாலே அங்கே சுகம் உண்டாயிரணும், நான் பேசுறனாலே அங்கே ஆரோக்கியம் உண்டாயிரணும், நான் பேசுறனாலே அங்கே என்ன உண்டாயிரணும்? சமாதானம் உண்டாயிரணும். ஏப்பா அவங்ககிட்ட போய் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வருவோமே, அநியாயம் இல்லை. 2 வார்த்தை ஏக்கா நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நான் உட்காந்து கேட்குறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நாவு ஆரோக்கியமுள்ள நாவா இருக்கணும். சிலவங்க பேசுனாங்கன்னா ஊர் நியாயத்திலேருந்து உலக நியாயத்திலேருந்து வேர்ல்டு வரைக்கும் போயிடும். போய் இப்படியே சுற்றி அப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்து கடைசியில் ஏக்கா போயிட்டு வருவோமா, பார்த்தியா 4 மணி நேரம் ஓடியே போச்சு வா, அப்படி நம்மளை பேசவே ஒரு நாள் ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆமே, ஒரு நிமிஷம் பேசினாலும் சொல்லணும், உங்கள்கிட்ட பேசின ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப சமாதானமாக ரொம்ப திருப்தியாக இருக்குது, இந்த இயேசுவை நானும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசுவை போல நாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதில் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இயேசு எங்கேயும் வேற மாதிரி எங்கேயும் பேசவே, எங்கேயா பேசியிருக்காரா? எங்கேயும் அவர் பேசலை, எங்கேயும் அவர் பேசவும் மாட்டார். பேசவும் அவருக்கு தெரியவே நம்மளும் சொல்லணும், எனக்கு இயேசுவை போல தான் பேச, இயேசுவை போல நாவை பயன்படுத்த தான் எனக்கு தெரியுமே தவிர மற்றவங்கள மாதிரி பேச எனக்கு. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லிடும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் அவங்க ஜீனுக்குள்ள இருந்து வந்த எந்த ஒரு பேச்சும் எனக்குள்ள இனி வரக்கூடாது, இயேசுவை போல நான் பேசணும். ஒரு விஷயம் சொல்லிடுமா, எனக்குள்ள என்னுடைய தகப்பன் தாய் அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீன்ல ஏதாவது நெகட்டிவா பேசுகிற தவறா பேசுகிற சுபாவம் இருக்குன்னா இன்னைக்கு அவைகள் முறியடிக்கப்படட்டும். இயேசுவை போல நான் பேசணும், என் நாவு நீதியை பேசணும், என் நாவு துதியை சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் நாவு நியாயத்தை பேசணும், என் நாவு ஆரோக்கியமுள்ள நாவா இருக்கணும். கர்த்தர் அப்படி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்பா. எங்கள் நடுவில் உலாவுகிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துறோம், எங்கள் நடுவில் உலாவுகிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நாவு ரொம்ப முக்கியமானது, எங்கள் நாவு ரொம்ப 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 முக்கியமானதாப்பா. எங்களுக்கு கொடுத்துருக்கிற அவயவத்தில் முக்கியமான அவயவம் இந்த நாவு. ஆண்டவரே எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுங்கிற 2 காரியத்தை எங்களோடு பேசியிருக்கீங்க. இது சாதாரணமாக பேசின வார்த்தை அல்ல, என் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு செய்தி அப்பா. இதை என் நாவு ரொம்ப ஆண்டவரே என் கவனத்தோடு பேசுவதற்கு தேவனுடைய வசனம் எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாவு பூமி எங்கும் உலாவுகிறதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையை கொண்டு நாங்கள் தியானிக்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுங்கிற 2 பகுதிகளா உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம், உடைய வார்த்தைகளை தியானித்தோம். எங்களோடு பேசின ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டமுடைய பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாவை ரொம்ப கவனமாக கையாள, ரொம்ப கவனமா உபயோகப்படுத்த, வேத வசனத்துக்கு பயந்து நாவை ஆண்டவரை உபயோகப்படுத்த உதவி செய்ய. பேசுகிற அடியானுக்கும் உதவி செய்யுங்க, கேட்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, தூரத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க.
உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற நாட்களில் இந்த நாவு இந்த வார்த்தையின் மூலம், இந்த செய்தியின் மூலம், இந்த உபதேசத்தின் மூலம் ஒரு மர்வம் உண்டானதுன்னு சொல்லி நாங்கள் இருக்கிற இடங்கள்ல சாட்சி சொல்லக்கூடியவர்களா கர்த்தர் மாற்றுங்க. இதற்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு வெட்கப்பட்டு போவாராக. அவனுடைய சதி மோசங்கள் முறியடிக்கப்படுவதாக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் இன்னைக்கு கேட்ட வார்த்தையின் மூலம் நமக்கு எல்லா விதங்களும் கர்த்தர் உதவியாயிருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.